Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD card, USD JPY, BTC, USD சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோல்டை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒன் டேயில் கீழே வந்தது. இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக கீழே தான் இருந்துச்சு. ஒரு 1.5 வரைக்கும் கீழே வந்திருக்கு. இப்போது எதுவும் என்ட்ரி செட்டப் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி கோல்டை பொறுத்தளவு செல்லுக்கான ஒரு ட்ரேடு கிடச்சிது. ஓகேங்களா. ஸோ அதுவுமே 13 பாயிண்ட் வந்து ரிவர்சல் கிடச்சனால 13 பாயிண்டில் ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அந்த ட்ரேடு வந்து ஃபில் டிபி இன்னும் அடிக்கலை. ஓகேங்களா. நம்ம மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போ போகிறது மேனிபுலேஷன் மூவ் தான். ஓகேங்களா. ஸோ 100% இப்போ போகிறதெல்லாம் மேனிபுலேஷனுக்கான மூவ் தான். ஸோ ஆனால் இப்போது என்ன அப்படின்னா அந்த மேனிபுலேஷன் மூவ் வர்றதுனால இந்த மேனிபுலேஷனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போது நம்ம இங்கேருந்து பாருங்கள் கீழே வந்து திடீர்னு ஃபால் ஆகும். அந்த ஃபால் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபாலை கேப்சர் பண்ண முடியாது. திடீர்னு மேலே போகுதுல, இதை நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபால் எதையுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது இந்த மேனிபுலேஷன் மூவை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புது ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. டீப் இன்ட்ராடேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 5 பாயிண்ட் தான் எஸ்எல் இருக்கும். ஸோ டிபி வந்து 1:6 இருக்கும். ஓகேங்களா. எல்லா ட்ரேடுமே 1:6 இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் அது 2 ட்ரேடு கிடச்சிது. இல்லை 2மே பைக்கான ட்ரேடு தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் டீப் இன்ட்ராடே இல்லைனா ஷார்ட் ஃபார்மாக கூட போடுங்க. ஓகேங்களா. போட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நாளையிலேருந்து ஸ்கேல்பிங்கோடு சேர்த்து நம்ம அந்த டீப் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியும் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நல்லா இருந்துச்சப்போ நிறைய பேர் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துனீங்க அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ தான் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பிங். ஓகேங்களா. ஸ்விங் இன்றைக்கி அது ஒன்று தான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடைக்காது. இப்போ வரைக்கும் ஃபுல்லாகவே மேனிபுலேஷனுக்காண்டி தான் கோல்டு வந்து மேலேயும் போகுது கீழே வருது. ஸோ இந்த மேனிபுலேஷன் மூவில் பைக்கான ட்ரேடு கேப்சர் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ பைக்கான ட்ரேட் 2 ட்ரேடு கேப்சர் ஆகிருக்கு. அது 2மே மேனிபுலேஷன் மூவில் தான் கேப்சர். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு இன்றைக்கி நல்ல ட்ரேடு. ஓகேங்களா. 4 பாயிண்ட் எஸ்எல்லாம் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். 4 பாயிண்ட் எஸ்எல் வந்து வர கொஞ்சமாக குறைஞ்சிட்டே தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது இந்த 2.5 ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 2.5 ரிஸ்க்கு வச்சு எடுக்காத ட்ரேடு, அதாவது 2.5 ரிஸ்க்கு வச்சு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா 4 பாயிண்ட் ட்ரேடு வந்து வருது. ஓகேங்களா. எஸ்எல்லோட அதிகமாக ட்ரேடு வருது. இங்கே பாருங்கள், இது வந்து பிரேக் ஈவன் இது வந்து சின்ன டிபி. ஓகேங்களா. ஏன்னா ரிவர்சல் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போக வேண்டியது. பட் ஆனால் ரிவர்சல் ஆனதுனால 1:1 கூட கிடையாது. அந்த ரேஞ்சு தான். ஓகேங்களா. புக் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 1:1 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த இது லாஸு 1.92 வந்து லாஸு. இது வந்து ப்ராஃபிட்டு 12.611 ப்ராஃபிட்டு. இது லாஸு 1.7 வந்து லாஸு. ஓகேங்களா. ஓவராலாக பார்த்தோம்னா 12.1 வந்து ப்ராஃபிட்டபிள். 0.01 நாள் போட்டிருந்தீங்க அப்படின்னா $12.1 கிடச்சிருக்கும். அதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $1215 வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் இன்றைக்கி பொறுத்தளவு. பாருங்கள் எப்படி மேலே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக மேனிபுலேஷன் மூவ் தான். ஸோ பட் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பைக்கான தான் வச்சுருந்துருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்விங்கில் யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஃபார் ஸ்கேல்பிங்கானது கன்சிடர் பண்ணலாம். வேறு எங்கேயுமே பார்க்காதீங்க. யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தல இப்போ என்ன அப்படின்னா திடீர்னு வால்யூம் வருது, திடீர்னு கன்சல்டேஷன் அந்த மாதிரி தான் அது. இது வந்து ஒரு சில மாதத்துக்கு ஏற்ற மாதிரி மூமெண்டம் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலுமே இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ சில்வர் பொறுத்தளவு அன்பீட்டபிள் தான். ஓகேங்களா. நம்ம சொல்லியிருந்திருப்போம் இந்த ஸ்விங் லோ இருக்குல்ல, இந்த ஸ்விங் ஹை அதை வந்து பிரேக் பண்ணோன்னே ஸ்விங்கானது பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்டாக மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்விங் லோ வந்து சொல்லிக்கானது பார்க்கலாம். இந்த ஸ்விங் ஹை வந்து பைக்கான ட்ரேடு. ஸோ பட் ஆனால் அங்கே அதுக்கும் மேலே போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சல் பாயிண்ட் வந்து இந்த ரேஞ்சு தான். அடுத்த ரிவர்சல் பாயிண்ட்டு இங்கே ரிவர்சல் ஆகலாம் இந்த ரேஞ்சில். இல்லை அப்படின்னா அந்த ஸ்விங் ஹை தான் ரிவர்சல் ஆகணும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. இப்போது யூஎஸ்டி கார்டை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஃபார் ஸ்கேல்பிங் கார்டு கன்சிடர் பண்ணலாம். இதுவுமே அந்தளவு பெரிய வால்யூம் இல்லை. இப்போது யூரோ யூஎஸ்டியை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹை பாடி க்ளோஸ் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் நட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்விங் ஹை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிடிசி. ஸோ பிடிசியை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம ஸ்கேல்பிங் கார்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் வந்து ஸ்கேல்பிங் கார்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் இப்போ பார்க்குற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ எதுவும் கால்ஸ் கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தோம் கமெண்ட் ஃபில்னு சொல்லி டீப் பண்ணுங்கள். ஸோ டீப் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.